ஸோ ஒவ்வொரு ரவுட்டர் மேலேயும் நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணி அதோடைய ஐபி அட்ரஸ் செட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோ. ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டில் 9.0.0.1 செட் ஆகிருக்கு. அதே மாதிரி சீரியல் போர்ட் 0ல் 2, சீரியல் போர்ட் 1ல் 10.0.0.1. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரவுட்டர்லேயும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் கரெக்டாக அசைன் பண்ணியிருக்கேன், கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கனெக்டிவிட்டியை செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்? ஸோ இங்கே அவுட்புட்டு வரணும். ஸோ நான் ஒரே நெட்வொர்க்குள்ளே பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டு வருது. நான் இதுவே இந்த நெட்வொர்க்லேருந்து இந்த நெட்வொர்க் பண்ணும்போது அவுட்புட் வராது. கொஞ்சம் கவனி. இப்போ நம்ம டிஃபால்ட் ரவுட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரூட்டை எதுவுமே செட் பண்ணல இல்லையா? காலையில் என்ன சொன்னோம்? ரவுட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரூட்டில் பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம எதுவுமே செட் பண்ணலை. ஸோ செட் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கனெக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு தான் வரும். அதாவது இது ஒரு தனி நெட்வொர்க்கு, இது தனி நெட்வொர்க்கு, இதுவும் தனி நெட்வொர்க்கு. ஸோ 3 தனித்தனி நெட்வொர்க் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகாது, கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ரூட்டை தான் செட் பண்ணணும். ஸோ எந்த வழியாக போகணும்? ஸோ அந்த ரூட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போது இங்கேருந்து ஒரு பேக்கெட் இந்த இடத்துக்கு போகணும். அதாவது 7.0.0.1 அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்லேருந்து 11.0.0.1 அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்குக்கு ஒரு பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா டிஃபால்ட் ரவுட்டிங் படி நம்மளுடைய சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 0, அதாவது ஐபி அட்ரஸுக்கு 4 0, அதே மாதிரி சப்நெட் மாஸ்க்கு 4 0. ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த வழியும் சொல்ல மாட்டோம். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹோப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஹோப்பை மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? ஸோ இந்த ரவுட்டர்லேருந்து இந்த ரவுட்டருக்கு நான் முதல்ல ரூட்டை செட் பண்ணுறேன். ஸோ ரூட்டை செட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த ரவுட்டரில் நம்ம ரூட் செட் பண்ணும்போது இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஹோப்பு இதுதான். ஹோப் அப்படின்னா ரவுட்டர் தான் ஹோப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டருக்கு அடுத்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால தான் நான் ரவுட்டர் 0க்கு 8.0.0.2 அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஹோப்பை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ரவுட்டர் 3வது ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹோப்பு இந்த ரவுட்டர். அப்போது 10.0.0.1 அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நடுவில் உள்ள ரவுட்டர் R1 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்கும் அதுக்கு. ஸோ இதுக்கு 2 ஹோப்பு இருக்குது. இது ஒரு ஹோப்பு, இது ஒரு ஹோப்பு. அதனால தான் இங்கே கொடுக்கும்போது 8.0.0.1 அப்படிங்கிற ஒரு ரூட்டையும் அதே மாதிரி 10.0.0.2. ஸோ நான் அதில் 8 டெலிட் பண்ணியிருக்கணும், நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த 2 ரூட்டும் அதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டு முதல்ல புரியுதான்னு பாரு. இப்போ நம்ம டிஃபால்ட் ரவுட்டிங் படி நெக்ஸ்ட் ஹோப்பை மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே 0ன்னு செட் பண்ணணும். இப்போ ரவுட்டர் 0, அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள ரவுட்டர் தான் ரவுட்டர் 0. ஸோ அதோட நெக்ஸ்ட் ஹோப் அப்படின்னா இந்த 8.0.0.2 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஹோப். இது 3வது ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10.0.0.1 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஹோப்பா இருக்கும். ஸோ நடுவில் உள்ள ரவுட்டருக்கு 8.0.0.1 ஒரு ஹோப்பு, அதே மாதிரி 10.0.0.2 ஒரு ஹோப்பு. ஸோ அதான் ட்ரை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது அப்படியே நம்ம ரவுட்டருக்கு உள்ள டைப் பண்ணிட்டா இங்கே கம்யூனிகேட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாமே. இப்போ நீங்கள் முதல்ல ட்ரை பண்ண வேண்டியது, நீ எல்லா பிசி கூடயும் 7.0.0.2 அப்படிங்கிற பிசியை இருக்கிற எல்லா பிசி கூடயும் கம்யூனிகேட் பண்ணி பாரு. கம்யூனிகேட் ஆகாது. எதுக்கு மட்டும் கம்யூனிகேட் ஆகும்னா 7.0.0.3க்கு மட்டும் கம்யூனிகேட் ஆகும். செக் பண்ணுங்க, நான் சொல்றேன். பின் பண்ணு இல்லை பேக்கெட்டை போட்டு செக் பண்ணினா இங்கே பாரு, நான் சொல்கிறத செஞ்சு பாரு. இதுக்கான அவுட்புட்டை நான் இப்போ காட்டுறேன். இப்போ நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இங்கே பாரு, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க, அப்புறம் நீ பண்ணிப்பாரு. நான் பேக்கெட் எடுத்துகிட்டு இந்த 2 கடையில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவுட்புட் வரும்.
ஏன்னா இது ரெண்டுமே சேம் நெட்வொர்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது அதே மாதிரி இந்த 2 நெட்வொர்க்குள்ளே நான் செக் பண்ணும்போதும் எனக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி 3வது நெட்வொர்க்குள்ளே செக் பண்ணும்போதும் அவுட்புட் வரும். மெயில் வரலையா? நேற்றுல என்ன பண்ணீங்க? ஸோ இப்போ நம்ம ரூட்டை செட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கு நெக்ஸ்ட்டு ஹோப்பு இதுதான். ஸோ நான் அதுக்காக ரூட்டை செட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் எனேபிள் கான்ஃபி. ஸோ இப்போ டைப் பண்ண வேண்டியதான் ஐபி ரூட் ஒரு ஸ்பேஸ் தரணும். மறுபடியும் ஸ்பேஸு 8.0.0.2 ஓகேவா? கொடுத்துட்டு எக்ஸிட். ஓகே, டைப் பண்ணியாச்சா? ரவுட்டர் ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கான ஐபி ரூட் இதுதான். முடிச்சாச்சா? ஸோ முடிச்சிட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுட்டருக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்துக்கோ 8.0.0 ஒரு ரூட் இருக்குது, 10.0.0.2 இன்னொரு ரூட் இருக்குது, 2 ரூட் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரவுட்டர் எடுத்துக்கிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா 1 8.0.0.1. அடுத்த ரூட்டு 10.0.0.2 நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அதையும். 10.0.0.2. ஸோ அதான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரவுட்டருக்கு ரூட்டை வந்து செட் பண்ணியாச்சு. முடிச்சாச்சா? ஸோ இப்போ மூணாவது ரவுட்டருக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளது. ஸோ 10.0.0.1 வரும். ஸோ டைப் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ டைப் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மூணாவது ரவுட்டருக்கு இதுதான் ரூட்டு. ஸோ அதான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மூணாவது ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்டர், எனேபிள், கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ இதில் ஐபி ரூட்
இதை டைப் பண்ணியிருக்கேன்னு பாரு. ஓகேவா? செட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த ஐபி ரூட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது ஒரு கமாண்ட் இருக்குது. ஷோ ஐபி ரூட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணி நான் ஐபி ரூட் எப்படி போகுதுங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐபி, இதுக்கு பேர் ஷோ கமாண்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஐபி ரூட்டை செக் பண்ணுறதுக்கான கமாண்ட். இதுதான் அந்த ஐபி ரூட்டுக்கான கமாண்ட். ஸோ அங்கே பாருங்க, கேட்வே லாஸ்ட் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா 10.0 டேரக்ட்லி கனெக்டட் டு போட்டு எந்த வழியாக போக போகுதுங்கிறது தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி 3 ரவுட்டர் இருக்கும். ஷோ ஐபி ரூட்டு போட்டு ரூட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியான ரூட்டு நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத இந்த கமாண்டை கொடுத்து செக் பண்ணிக்க முடியும். கொடுத்துருக்கா தெரியுதா? கடைசியா பாருங்க, எஸ்ங்கிறதுல வயா 10.0.0.1 அப்படிங்கிற ரூட்ல செட் பண்ணியிருக்கோம். ஸோ வயானா நெக்ஸ்ட் போக்கு தான் வயா, இந்த வழியா போக போகுது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த கமாண்டை நீங்கள் எல்லா ரவுட்டருக்கும் போட்டு ஒரு முறை செக் பண்ணிவிடு. ஹலோ, சரி கவனிப்பா. ஸோ இப்போ 2வது ரவுட்டருக்கும் அதே மாதிரி நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கும் நீங்கள் செக் பண்ணிங்க. எல்லா ரவுட்டருக்குமே அது மாதிரி போட்டு செக் பண்ணு. ஷோ ஐபி ரூட். ஸோ இந்த கமாண்ட் முதல்ல ஒர்க் பண்ணுதான்னு பாரு. ஸோ 2வது ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாரு 2 ரூட்டு செட் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் தப்பாக டைப் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷோ ஐபி ரூட் அதுதான் கமாண்டு. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ எல்லா நெட்வொர்க்கும் எல்லா பிசி கூடயும் கனெக்ட் ஆகணும். கொஞ்சம் கவனி, நான் இப்போ இது 2 கடையில் ஆல்ரெடி கனெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு சும்மா செக் பண்ணிக்கிறேன், ஆயிடுச்சு. ஸோ இது எப்பவுமே ஆகும். இப்போ நான் இந்த நெட்வொர்க்கையும் பக்கத்தில் உள்ள நெட்வொர்க்கையும் கொடுக்குறேன். ஃபெயில் தான் ஆகும். ஃபஸ்ட் டைம் 3 தடவை பண்ணணும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகாது. ஸோ 3 முறை ட்ரை பண்ணிங்கன்னா 2வது முறை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? ஏற்கனவே ஃபெயில் ஆகிருக்கும். இந்த நெட்வொர்க்கில் இந்த நெட்வொர்க் பண்ணும்போது ஃபெயில் ஆகிருக்கும். இப்போது நான் இந்த நெட்வொர்க்லேருந்து இதுக்கு பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா நம்ம ரூட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ ரூட்டை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நெட்வொர்க் கூட வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா செகண்ட் டைம் அதையே ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா அந்த ப்ராசஸிங் நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகாது. அவுட்புட் வருதா?